எப்பா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ஒரு தோல்வியா? என்னப்பா ஆச்சு? எப்படி இருந்தீங்க ஒரு காலத்துல? இப்ப மறுபடின்னு இந்த சீசன்ல 9 தோல்வி. 3 கேப்டன் மாறிட்டாங்க. ஹார்திக் பாண்டியா இருந்தா வின் பண்ண முடியல. சூரியகுமார் யாதவ் வந்தாப்ல, அடுத்து பும்ரா வந்தாப்ல, மறுபடியும் 3 மேட்ச் கழிச்சு ஹார்திக் பாண்டியா வந்ததுமே இப்படி ஒரு தோல்வியா? ஆனா உங்களுக்கு எதிராக விளையாண்டு வின் பண்ண கேகேஆரோட கம்பேக் வேற லெவல் தான். ஏன்னா ஐபிஎல் தொடங்கினோடனே ஃபர்ஸ்ட் 6 மேட்ச்ல 5 தோல்வி, ஒரே ஒரு பாயிண்ட், அதுவும் மழை வந்ததுன்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. ஆனா கடைசி 7 மேட்ச்ல 6 வின். இப்ப பிளே ஆஃப்க்கு கூட உள்ளுக்கு போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்து வர்ற மேட்ச்ல ஆர்ஆரும் பஞ்சாப் கிங்ஸும் தோத்து கேகேஆர் நல்ல ஒரு நெட் ரன் ரேட்ல வின் பண்ணா பிளே ஆஃப்க்கு போறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு தான் சொல்லலாம். இதுல மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேனை ஸ்கெட்ச் போட்டு கேகேஆர் தூக்குனாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச மும்பை இந்தியன்ஸோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அடுத்து விக்கெட் 24 ரன்னுக்கெல்லாம் 3 விக்கெட், பவர் பிளேக்குள்ளே 4 விக்கெட். அதுவும் யார் கில்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், நமந்திர், இப்படி 41க்குள்ளே 4 விக்கெட் வந்துச்சுன்னா பிற எங்க விளையாட? அதுக்கப்புறம் வந்த திலக் வர்மா கிட்டத்தட்ட அவரால் அடிக்க முடியாம டெஸ்ட் மேட்ச் மாதிரி 32 பாலுக்கு 20 ரன் தான் எடுத்தாப்ல. இன்னொரு பக்கம் ஹார்திக் பாண்டியா 27 பாலுக்கு 26 ரன்னு அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அடுத்து 8வது பேட்ஸ்மேன் வந்த கார்பின் போஸ் தான் ஒரு 32 ரன் அடிச்சு மும்பையை 147க்கு ஒரு ரீசனபிளா டோட்டலே வந்தாங்க. இல்ல அப்படின்னம்னா கட்டாயம் ஒரு 110 120க்குள்ளேயோ ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி தான் கார்பின் போஸ் பவுலிங்லையும் கலக்கி ஒரு 3 விக்கெட் எடுத்து கேகேஆர் ஈஸியா வின் பண்ற மேட்சா இருந்தாலுமே கொஞ்சம் டஃப் கொடுத்தாருன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கேட்ச், அருமையான கேட்ச். இதே மாதிரி கேகேஆர் பேட்டிங்லயும் ஒரு தடுமாற்றம் இருந்ததுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ரஹானே 21 பின்னாலன் 8லயும் அவுட் ஆயிட்டு போக கிட்டத்தட்ட அவங்களும் 8 ஓவர்ல 51 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஐபிஎல் ஆரம்ப காலத்துல இருந்து விளையாண்டுட்டு இருக்க மணிஷ் பாண்டி ஒரு ரீசனபிளா ஒரு 45 ரன் அடிச்சாப்ல. அதோட ரோமன் பவுல் ஒரு 40 ரன் அடிச்சாப்ல. ஆனா ரோமன் பவுலுக்கு ஆரம்பத்திலே விக்கெட் தூக்கி இருந்தா அப்படின்னா இன்னும் கூட மும்பை இந்தியன்ஸ்க்கு வின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா தீபக் சகர் கையில வந்த கேட்ச பக்கத்துல உள்ள ஃபீல்டர் பிடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா விட்டுட்டு போயிட்டாப்ல. அதை மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு இது வெற்றி பெறது கூட ஒரு வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் கேகேஆர் இந்த 148 அடிக்கிறதுக்கு 19வது ஓவர் வரை இழுத்து கொண்டு போய் அப்படியே மெதுவா தான் வின் பண்ணாங்க. இருந்தாலும் கடைசி 7 மேட்ச் பாருங்களேன், 6 வின் கேகேஆர். பஞ்சாப் கிங்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல 6 வின், அதுல 13 பாயிண்ட் இருந்தாங்க. ஆனா கேகேஆர் கடைசி 7 மேட்ச்ல 6 வின். அப்படியே சீன் மாறுன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பிளே ஆஃப்க்கு 3 டீம் குவாலிஃபை ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஜிடி. இப்ப அடுத்து அந்த ஒரு டீம் எந்த டீம் குவாலிஃபை ஆகும்? ஆர்ஆரா, பஞ்சாப் கிங்ஸா, இல்ல கேகேஆரா, டிசியா? இந்த 4 டீமுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல யார் குவாலிஃபை ஆகும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.